ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்னா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்ட்டி ஸ்டைலில் அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெங்காயத்தை எப்படி கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துடலாம். வணங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் துருவின தேங்காவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 லவங்கம், 1 பட்டை, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க 1 கிலோ நாட்டுக்கோழியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதில் தேவையான அளவு கல்லுப்பும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணால் சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும். இப்போ நம்ம அதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுறலாம். சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். இப்போ அதில் நம்ம வணக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறத தவிர மீதி எல்லாத்தையும் இப்போ குக்கரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா சிக்கனையும் குழம்பையும் செப்பரேட் பண்ணிடலாம். தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புல கொத்தமல்லி இலையை இதில் தூவி விட்டுறலாம். இப்போ நம்ம சிக்கன் கறி செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு 1 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வணக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இதில் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். Serve it and enjoy it.